Hey guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini by Mahadeva Rao. In the video, I almost you guys are watching it on Feb 14. So it is celebrated as Valentine's Day. But in the video, like single இருக்கிறவங்களுக்கு தான். And like it's not a Valentine's Day is need to be celebrated only with the couples or only with your partner. In case partner இல்லாதவங்க, you can just celebrate like with your family and with your friends. எல்லாத்தையும் விடுங்க. உங்க கூட நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. லைக் நீங்க கேட்கலாம், லூசுத்தனமா இருக்கு. இட்ஸ் லவ்வர்ஸ் டே அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றது கரெக்ட்டு. பட் இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி தட் பர்சன் ஆர் எ பார்ட்னர் கேன் பி. யூ கேன் ஷேர் ஆர் யூ கேன் செலிப்ரேட் திஸ் வித் எனி ஒன். அண்ட் அந்த டேல தான் செலிப்ரேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. லைக் உங்க கூட லைக் நீங்க லைக் பண்ற பர்சன் கூட, லவ் பண்ற பர்சன் கூட நீங்க லைஃப் லாங் இருந்தால் எவ்ரி டே இஸ் வேலண்டைன்ஸ் டே. ஸோ அதுதான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஓகே வென் யூ ஆர் செலிப்ரேட்டிங் வித் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விட்டுடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க கூட நீங்க செலிப்ரேட் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ மாதிரி தான் இது. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் செல்ஃப் லவ் வீடியோ. ஸோ நான் என்ன எக்ஸாக்டாக மீன் பண்ணுறேன்னா, லைஃப்பில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருப்போம். அண்ட் அது வந்து மோஸ்ட்டாக உங்களுக்காக இருக்காது. இட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்காக, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, உங்களோட சரௌண்டிங்ஸ்க்காக. இட்ஸ் நாட் ஃபார் யூ இன் மோஸ்ட் ஆஃப் த டைம். நமக்கு பிடிச்சதை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நமக்கு பிடிக்காததை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் டு கீப் தட் சரௌண்டிங்ஸ் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ஸோ தட்ஸ் ஓகே. பிகாஸ் எல்லாருமே லைஃப்பில் ஒரு சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். அண்ட் தட் கீப் ஆன் க்ரோயிங். நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி தான் லைக் 100% இருக்க முடியாது. லைக் நம்மளை சுற்றி பீப்புள் வேணும். இஃப் வி ஃபீல் லைக் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வேணும் அப்படின்ற நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் லைக் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளை வந்து நிறைய இடத்துல நம்ம லைக் மறந்துடுவோம். அண்ட் நம்மளை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஐ ஹவ் ரியலைஸ் திஸ் ஒரு 2 years பேக் there was a situation which hit me very hard to realize that I need to love myself. லைக் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து லைக் அவங்க வந்து ஒரு சில விஷயத்தில் எனக்கு ஒரு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஷி லவ்ஸ் ஹர் செல்ஃப். ஷி டேக் கேர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். குட்டி குட்டி விஷயமும் அவங்களுக்காகன்னு பண்ணும்போது அந்த ஒரு டெடிகேஷன், குட்டி குட்டி விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிப்பாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, நம்மள நாம இப்படிலாம் பண்ணிக்கலாமா, இப்படிலாம் நம்மளை பார்த்துக்கலாமா, இவ்வளோ அட்மைரேஷன் இருக்கா நமக்குள்ள அப்படின்ற ஒரு பேஸான ஒரு தாட் வந்து என்னோட காலேஜ் டேஸில் செட் பண்ணது அவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தேர் வாஸ் சம் ஹார்ட் மூமெண்ட்ஸ் விச் ஹிட் மீ வெரி ஹார்ட். நோ, நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஈவன் இப் இட் இஸ் யுவர் ஃபேமிலி, எல்லாருக்கும் ப்ரியாரிட்டி கொடுங்க. பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். உங்களை நீங்கள் ஹாப்பியாக பார்த்துக்கணும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்களால் உங்கள் சரௌண்டிங்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி, எண்ட் ஆஃப் த டே நாம் வந்து ஒரு சுச்சுவேஷனை வந்து லைக் இருப்போம். நம்ம யாரையும் வந்து லைக் மற்றவங்கள ஹாப்பி பண்ண வச்சு நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸும் இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்குள்ளே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, ஜஸ்ட் டு ரிமைண்ட் யூ லவ் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். நான் ஒரு 10 விஷயம் ஐ ஹவ் ரிட்டன் ஆன் மை நோட். நான் அதை ஜஸ்ட் படித்து காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் நீங்கள் பண்ணுறீங்க பண்ணல அப்படின்னு சொல்லுங்கள். லைக் அவுட் ஆஃப் ஒரு 15ன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அக்செப்ட் மை செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஐ எம். அது பண்ணுறீங்களா நீங்கள்? I respect myself. I love and embrace all of me. I am beautiful in and out. I am confident in myself and worth. I believe and trust myself. I am unique. I set healthy boundaries and I prioritize myself. I stop seeking external validation. I do what I love. I forgive myself for the mistakes. I spend some time alone. I work on my self growth. I feel gratitude for what I am and who I am. இதெல்லாம் இந்த நான் சொன்ன ஒரு 15 திங்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த 15 திங்ஸில் நீங்கள் எவ்வளோ விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். லைக் அவுட் ஆஃப் 10 நீங்கள் ஒரு 7 ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸோ 7 அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதில் ஆல்மோஸ்ட் ஐ ஃபாலோ மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஐ வாஸ் ஏ பர்சன் ஹூ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஃபார் மை லுக்ஸ். நிறைய டைமில் இது லுக்ஸ்ன்ற பற்றி எஸ்பெஷலி ஆன் மை டீத் ஐ வாஸ் லைக் எவ்வளோ நான் வந்து ஒரு லைக் லோவாக இருந்தேன்னா ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் அட் ஆல் த திங்ஸ். மற்ற திங்ஸ்லாம் லைக் வாட் எவர் இஃப் தே ஆஸ்க் லைக் எனக்கு தெரிஞ்சால் நான் ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லிடுவேன். ஐ எம் கைண்ட் ஆஃப் லைக் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் பர்சன் மாதிரி தான் நான். லைக் சைல்ட்ஹுட்லேருந்து நான் கொஞ்சம் அப்படி தான் திங்ஸை ஹேண்டில் பண்ணுவேன். ஐ ஃபீல் லைக் ஐ நோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். நான் என்ன இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு யோசிக்கிற பொண்ணாக தான் இருந்தேன். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் நமக்கு வந்து லைக் நம்மளோட சரௌண்டிங்ஸோ அந்த அட்மாஸ்பியர் விச் மேக் யூ ஃபீல் யுவர் நாட் வர்த் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அப்பையும் ஓகே யூ வேர் லைக் ஃப்ளோட்டிங். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஹேண்டில் பண்ண பார்ப்பீங்க. பட் லைஃப்பில் ஒரு பெரிய சுச்சுவேஷன் வரும் விச் வில் மேக் யூ லைக் கீழே அடிமட்டமாக தரையில் தள்ளி விட்டுருவாங்க. தென் தேர் இஸ் எ பாயிண்ட் யூ ஃபீல் ஓகே நம்ம இங்கேருந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. தட்ஸ் வேர் ஐ அக்செப்டட் மை செல்ஃப். லைக் யூஸ்வலாக கூட யாராவது இருந்தாலே நான் வந்து லைக் பல்ல காட்டி சிரிக்க மாட்டேன். மை ஸ்மைல் வில் பி லைக் ஏன்னா இப்படி மோஸ்ட் ஆஃப் டைம் மை ஹேண்ட்ஸ் வில் கோ திஸ் வே. ஸோ இப்படி தான் நான் வந்து சிரிச்சுட்டு இருந்தேன். தென் வென் ஐ ஸ்டார்டட் வியரிங் பிரீஸ் ஐ தாட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் யூடியூப் சேனல் அண்ட் மேக் இட் அஸ் அ சீரியஸ். இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் சம்திங் எல்ஸ். பட் என்னோட மைண்ட் செட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா
நான் என்ன கான்ஃபிடென்ட் பெர்சனா காட்டிக்கிறதுக்கு நான் என்ன அக்செப்ட் பண்ணணும். அண்ட் என்ன நான் அக்செப்ட் பண்றது மட்டும் இல்லாம, ஐ நீட் டூ ஷோ டு த சொசைட்டி தட் ஐ அம் கான்ஃபிடென்ட். ஐ அம் ஏபிள் டூ ஹேண்டில் எனிதிங். இதுதான் நான் இப்படி தான் இருக்க போறேன். புடிச்சா பாரு, புடிக்கலனா கிளம்பு. தட்ஸ் வாட் மை மைண்ட் செட் வாஸ். அண்ட் நான் அந்த டீ ஜர்னி போட்ட உடனே ஐ காட் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் டிஎம்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். லைக் எல்லாருமே லைக் வி ஃபெல்ட் மோர் கான்ஃபிடென்ட் பை சீயிங் யூ. அப்போ நானும் அந்த விஷயத்த பண்ண போறேன். நானும் வந்து இனிமே வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண போறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் வெளிய இருந்து பார்க்குறவங்களுக்கு இட் மைட் யூ மைட் திங்க் லைக் ரொம்ப குட்டி விஷயம் இது. லைக் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு திங்க் பண்ணலாம். பட் பீப்பிள் ஹூ கோ த்ரூ இட் தே நோ. லைக் இதோட இந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு பின்னாடி எவ்வளோ டியர்ஸ், எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட், எவ்வளோ பெயின், எவ்வளோ ரிஜெக்ஷன் எல்லாம் இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த தட் டே ஐ ஸ்டார்டட் அக்செப்டிங் மை செல்ஃப் அண்ட் ஆஃப்டர் தட் லைக் ஐ வாஸ் குவைட் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே, திஸ் இஸ் மீ. ஐ எம் ரெடி டு லுக் வித் ஆர் வித்வுட் மேக்கப். ஐ எம் ஓகே வித் ஹவ் ஐ எம் நவ். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் ஐ காட். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப். இந்த ஒரு விஷயத்துக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் a situation. I don't know. People will judge me because of this situation. It was an argument with my mom. And நாங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் பெரிய விஷயமா ஆச்சு. அண்ட் ஷீ ஸ்டார்டட் டாக்கிங் மீ. கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஐ டூ த சேம் திங். லைக் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், நல்லா பார்த்துப்போம். பட் ஈவன் வி ஃபைட், ரைட்? நான் அதை வந்து நார்மலைஸ் பண்ணிடுவேன். லைக் ஃபைட்டிங் வித் பேரண்ட்ஸ் ஆர் சிஸ்டர், தட் இஸ் காமன் ஃபார் மீ. லைக் ஐ எம் நாட் லைக் டிவோட்டிங் எவ்ரி ஒன். லைக் ஓகே, நான் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஐ எம் நாட் தட் டைப். I'm able to make you cry. I'm able to make you laugh. I will take care of you. I will hate you sometime. Again, I will come back to you. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ்டான எமோஷன்ஸில் தான் நான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைக் she told something to me and that hit me a lot. I was like, okay, you are my mom. I understand. You have all the rights. You gave me birth, everything. That's completely fine. But because of that, you can't disrespect me. I know it feels dramatic. You might be thinking whatever you think, but I felt even my mom should not disrespect me. Everyone around me should respect me. I'm not asking or I'm not begging for them, but when they take that place to disrespect me, I just set boundaries. This is your limitation. You should not disrespect me. These words hurts me. You don't have the rights to speak to me in that way. அப்படின்ற ஒரு சில விஷயத்தை வந்து I told. And like after telling, her face has been changed. And I told only one thing. See, apart from my mom, நான் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஐ ட்ரீட் யூ குட், ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ டூ எவ்ரி திங். ஜஸ்ட் பிகாஸ் ஐம் இங்கர் டசன்ட் மீன் ஐ டிசர்வ் ஆல் தோஸ் திங்ஸ். I need the equal respect. And from that day, I think she did not, I don't know whether she was anger or she accepted the situation or she thought, okay, what I am asking is correct. But அதுக்கப்புறம் we never had that word in my life. Till now, it almost ஒரு 2 years ஆயிருக்கும், I think. But after that, I never heard those kind of words or the way they speak. That's what I feel. And அதே boundaries I set with my friends, even with my best friends. We talk, we jiggle, we do everything. But something hurts me. I feel I'm not like telling you to cut down the things. அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க, இப்படி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்ட்டு. இஃப் த பீப்புள் இஸ் ரிப்பீட்டிங் த சேம் திங், ஜஸ்ட் ஸ்டே அவே. பிகாஸ் அதுதான் உங்களுக்கு உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யூ பர்சன், யூ கேன் லவ் யூ பர்சன், பட் டசின் மீன் நீங்கள் வந்து அவங்க கிட்ட இருந்து டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகணும், அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணாலும் அது ஓகே அப்படின்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் இது வந்து ஒவ்வொரு பீப்புளுக்கும் இது வந்து வேரி ஆகும். பட் ஐ ஃபீல் தட் நம்மளை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கணும், ஸோ தட் அதர் பீப்புள் கேன் ரெஸ்பெக்ட் அஸ். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி ஸ்மால் திங். ஸோ அந்த பவுண்டரி செட் பண்ணுறது, உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே மேட்டர்ஸ் எ லாட். அண்ட் தென் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஹவ் யூ கேன் இம்ப்ரெஸ் அதர்ஸ், வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வாட் யூ கேன் டூ ஃபார் யுவர் பார்ட்னர், வாட் யூ கேன் டூ ஃபார் த ஃபேமிலி. இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் தட், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ நீட் அண்ட் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. சடனாக லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஆஸ் லைக் வாட் யூ நீட். நான் வந்து ரொம்ப நேரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாங்குற பொருளை தாண்டி வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ என்ன நான் அனலைஸே பண்ணல இவ்வளோ டேஸ். லைக் ஐம் ஆல்மோஸ்ட் 25. பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த ஐடியா இல்லை, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது. ஐ மைட் ரியாக்ட் டு த சிச்சுவேஷன், பட் ஒரு சில டைமில் வி டோன்ட் நோ. ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது, நீங்கள் என்ன பண்ண ஹாப்பியாக இருப்பீங்க, இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். and love yourself for what you are and who you are. That matters a lot. Like ஒரு தேர்ட் பர்சன் வந்து வா இன்னைக்கு அழகாக இருக்க, இன்னொரு நாள் வந்துட்டு இல்லை இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்ட்டு அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு தாட்டையும் தாண்டி when you see yourself on the mirror, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். தட்ஸ் வாட் த திங்ஸ். நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு டைமும் அந்த பாசிட்டிவ் கிரிட்டிசிசமோ இல்லை ஏதோ ஒரு டைம் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் இல்லை. இஃப் சம்திங் மேக்ஸ் யூ ஹாப்பி, கோ டூ இட் until or unless something is wrong. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள். We talk about beauty, and most of them set it for the shade, the color, height, weight, the body figure, structure, and wavy hair, proper eye. Like no, there is no standards for anything.
ஜஸ்ட் திங்க் யூ ஆர் பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் தே ஃபீல் லைக் ஐ அம் வெரி குட் இன் இன் பட் ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் கெட் தட் அப்பியரன்ஸ். வி ஆர் யூனிக். வி டோன்ட் வாண்ட் எனக்கு அவங்கள மாதிரி ஃபேஸ் வேணும், இவங்கள மாதிரி ஃபேஸ் வேணும் அப்படின்னு யோசிக்காம, நீங்கள் யூனிக்காக இருக்கிறதுனால தான் நீங்கள் அழகாக இருக்கீங்க. ஜஸ்ட் லவ் இட் ஃபார் வாட் யூ ஆர் அண்ட் ஹூ யூ ஆர். ஸோ தட் மேட்டர்ஸ் எ லாட். அண்ட் நீங்கள் தனியாக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லேர்ன், டோன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். பிகாஸ் லைக் நம்ம எல்லாருமே மற்றவங்க மேலே நிறைய டிபெண்ட் ஆகும். நம்ம தனியாக இருக்கிற டைமில் அது அலோன்ற வேர்டை தாண்டி லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். வி நீட் சம்திங் டு டிஸ்ட்ராக்ட் ஆர் செல்ஃப், டு மேக் ஆர் செல்ஃப் பிஸி. அது ஒரு பர்சனோட ஃபோன் காலாக இருக்கலாம், இல்லை நம்ம வாட்ச் பண்ணுற வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் நம்ம தனியாக இருந்தோம்னா லோன்லியாக இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நம்ம மைண்ட்குள்ளே வந்துடும். பட் நெவர் திங்க், நீங்கள் உட்காருங்க, லைக் டைரி எழுதுங்க, புக்ஸ் படிங்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இன்னைக்கு டே எப்படி போச்சு, எல்லாமே நான் ப்ராப்பராக தான் பண்ணுறேன்னா, எனக்குள்ளே நான் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணுமா, நான் இவ்வளோ பவுண்டரி செட் பண்ணியிருக்கேன், வேறு எங்கேயாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறோமா, அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து லைக் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாமே குட்டி குட்டி விஷயம் உங்களை பற்றி நீங்கள் நோட் பண்ணி, நீங்கள் டூ அண்ட் டோட்ஸ் செட் பண்ணி லேர்ன் அண்ட் அன்லர்ன் பண்ணுறது தான் ஒரு செல்ஃப் லவ். தேர் இஸ் நோ ஃபார்மேட். நான் வந்து டைரி போய் மிரர் முன்னாடி ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்ட மட்டும் அது செல்ஃப் லவ் ஆயிடாது. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷனாக கன்வெர்ட் ஆகணும். டோன்ட் வெயிட் ஃபார் சம் ஒன் டு கிவ் யூ த ஃப்ளார்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் வாங்கிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு பெரிய செல்ஃப் லவாக இருக்க போகுது. ரீசென்ட்லி ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் சம் மணி ஆன் ஸ்கின் கேர். மீன்ஸ் அது என்னோட செல்ஃப் லவ். ஐ தாட் யூ கேன் ஸ்பெண்ட் இட் ஆன் எனி திங். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக போகும்போது கூட ஐ ஃபெல்ட் ஓகே, ஐ ஏர்ன், ஐ ஸ்பெண்ட், பட் இட் ஃபார் மீ. அதோட ஹாப்பினஸ் ஐ ஃபெல்ட் இட் ஃபார் வெரி ஹை. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மணி இட் மேட்டர்ஸ் எ லாட். ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நாம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம், வி வில் பி ரெக்ரெட்டிங் இட் ஃபார் த லைஃப் டைம். ஜஸ்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், இட் மைட் பி கேர்ள், ஓகே லெட்ஸ் கன்சிடர் 2 girls ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அவங்க ஒரு சில விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணுவாங்க, யூ டோன்ட் லைக் தட், பட் யூ தாட் ஆஃப் டெல்லிங், பட் அது சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடுமோ, இல்லை அந்த பர்சன் வந்து ஹர்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை சொல்லவே இல்லை. அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒன்று ஆகி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆயிடுச்சு. தென் யூ ஸ்டார்ட் ரெக்ரெட்டிங் ஃபார் த திங்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், இவ்வளோ ஆகிட்டு கடைசியில் நாம தான் ஹர்ட் ஆகிறோம், தே லெஃப்ட் அட் வித்வுட் டெல்லிங் எனி திங். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய தாட்ஸ் வந்து நமக்குள்ளே போயிட்டே இருக்கும். பட் தட்ஸ் ஓகே, எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக். உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, யூ டி நாட் கன்வே இட். பட் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் ஆஸ் எ ஃப்ரெண்டாக யாராக வந்தாலுமே இதுக்குள்ளே ஒரு பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அவங்களோட தாட்ஸ் இல்லை அவங்க பண்ணுற விஷயம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து திங்ஸை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு மிஸ்டேக்லேருந்து நம்ம அந்த மிஸ்டேக்கை ஃபஸ்ட்டு ஃபர்கிவ் பண்ணணும். அதுலேருந்து லேர்னிங்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் பண்ண தப்ப நெக்ஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இவ்வளோ தான். அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பையிங் த திங்ஸ் யூ லவ். அண்ட் செல்ஃப் கேர் நம்ம வந்து நிறைய பார்த்துக்கிறது. லைக் பார்த்து நம்ம ஹேருக்கு இது ப்ராப்பராக செட் ஆகுதா, நம்ம பாடிக்கு இது செட் ஆகுதா, லைக் நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து நம்மளை ப்ராப்பராக தான் வச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு லைக் குட்டி குட்டி விஷயமும் உங்களை நீங்கள் நிறைய கேர் பண்ணணும். அண்ட் இதெல்லாம் தான் சேர்த்து உங்களுக்கு அது வந்து ஒரு செல்ஃப் லவ்வாக கன்வெர்ட் ஆகும். பட் if you keep on depending on other people for everything, like somewhere you are losing yourself and you will blame for the things that happened to you, to yourself. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக ரெக்ரெட் பண்ணி ஒன்றும் இல்லை. சி எவ்ரிபடி வில் கம் அண்ட் கோ, ஆர் எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் அண்ட் டெம்பரரி. மீன்ஸ் உங்கள் பார்ட் ஆஃப் த லைஃபாக இருப்பாங்க, அவங்களே உங்கள் மொத்த லைஃபாக இருக்க மாட்டாங்க. டேக் யுவர் பேரண்ட்ஸ், தே வில் ஸ்டே வித் யூ டில் 60 or 70 years might be. அதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னர் எடுத்திங்கன்னா like the partner might be honest, or he might cheat you, or they might go away. In over situation they will not long last. Maybe the children which you give birth, that might even they will have a secondary life, or adu enga podhu enna agum theriyadu. The only person will be with you till end of your last breath is you. ஸோ உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், பவுண்டரிஸ் என்ன செட் பண்ணணும், லைக் என்ன பண்ணால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயமும் உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அப்படி இருந்தாலே யூ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். பிகாஸ் யூ டோன்ட் சீக் அதர் பீப்புள்ஸ் அட்டென்ஷன். அவங்க வந்து ஃப்ளவர் வாங்கி கொடுக்கல, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாக்லேட் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் when you start loving yourself. பிகாஸ் உங்களை நீங்கள் பார்த்துக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடும். அண்ட் இட் ஹேஸ் சம் லைக் ஒரு சில நெகட்டிவ் திங்ஸ் என்னன்னா, இட் கோஸ் ஃபார் வெரி லைக் ரொம்ப எக்ஸ்டெண்டாக நார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது லைக் யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் பீப்புள் பிகாஸ் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் த பெட்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போயிடும். பட் அந்த அளவுக்கு வேணாம். வி ஆல் லவ் அவர் செல்ஃப். அண்ட் நம்மளை லவ் பண்ணி நம்ம சரௌண்டிங்ஸை நாம் எப்படி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கலாமோ அதே மாதிரி ஹாப்பியாக வச்சுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். இன்னும் உங்களுக்கு ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் இருக்குது, இல்லை இப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் வில் பி யூஸ்ஃபுல். நானும் அதில் வச்சு ஒரு சில விஷயம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் தேங்க்யூ. பை பை.